வெளிநாடு மாதிரி தானே இருக்குது. ஒரு மலைப்பகுதி அது மாதிரி தானே இருக்குது. பட் இது வந்து பாண்டிச்சேரியிலேருந்து கொஞ்சம் ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி தாங்க இந்த ஊர். வில்வநத்தம் பேர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சவுக்கு தோப்பு தான். ஆனால் ரோடு க்ளீனாக போட்டிருக்காங்க. ஆனால் இது டே டைமில் தான் சேஃபு, நைட் டைமில் சேஃப் கிடையாது இந்த இடத்துக்கு. அப்படியே சூப்பராக இருக்கும் பார்க்க. ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் நீங்கள் ஈஸியாக இடம்லாம் எடுக்கலாம். இடம் தான் வில்வநத்தம். பாண்டிச்சேரியிலேருந்து காலாப்பட்டு உளுந்தியாப்பட்டு போகிற வழியில் இருக்குது. தென்னந்தோப்பு சூப்பராக இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டு, ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் எடுக்கிறதுக்கு நல்ல வாட்டமான இடம், நல்ல ப்ளசண்ட்டான பிளேஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பலாயிரக்கணக்கு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா அந்த சவுக்கு தோப்பும் தென்னந்தோப்பும் அவங்க லீட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக அதான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் சவுக்கு தோப்பு, தென்னந்தோப்பு. ஆனால் ஒரு ப்ளசன்ட் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம் வீக்கெண்டில் இந்த பிளேஸை. எந்த பிளேஸு அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. லாஸ்ட் சாட்டர்டே வந்து அதே பிளேஸ் தான், ஃபாரின் கிடையாது. இது பேர் வந்து வில்வநத்தம். வில்வநத்தம்ன்றது பார்த்தீங்கன்னா காலாப்பட்டு புத்துப்பட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 கிலோமீட்டர்ஸ் நம்ம வர வேண்டியிருக்கு. ஆனால் உள்ள ஃபுல்லாக ட்ரெக்கிங் பிளேஸ் தாங்க. ஃபுல் ட்ரெக்கிங் பிளேஸ் தான். ஒரு டீப் இன்டீரியர் ஃபாரஸ்ட் உள்ள வர மாதிரியே ஒரு ஃபீல். இது கஸ்டமருக்கு வீட்டுக்காக நம்ம வரோம். அதுக்காக நம்ம இந்த ஸ்டாண்டும் இதுவும் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். அவ்வளோ ஒரு ப்ளசண்டான பிளேஸ் தான், நல்ல பிளேஸு. பட் ஆனால் நைட்டுக்குள்ளே வந்துருங்க. ஏன்னா வந்து டே டைமில் இது சேஃப், நைட் டைமில் சேஃப் இல்லை. இப்போது நம்ம ஈசிஆரில் காணி நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கானிக் ஃபுட் ரெஸ்டாரண்ட் கம் சேல்ஸ் பண்ணுறாங்க மேடம். என் கஸ்டமர் தான், அவங்க தான். ஷி ஓன்ஸ் ஷாப். அவங்க கொடுத்த மரவள்ளி கிழங்கு மேடம். மரவள்ளி கிழங்குலேயே 10 வெரைட்டி செய்கிறாங்கங்க. 10 வெரைட்டிஸ் ஆஃப் மரவள்ளி கிழங்கு. நம்ம சக்கரத்தோடு சாப்பிட்ருப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க வடை. உண்மையிலேயே சூப்பர் டேஸ்ட். அதே மாதிரி எல்லா வித ஆர்கானிக் ஐட்டம்ஸும் சேல்ஸ்க்கும் வச்சுருக்காங்க, டிஸ்பிளேக்கும் வச்சுருக்காங்க. வந்துன்னா எல்லாமே யூனிக்காக இருக்குது, பார்க்கலாம். மில்லட்ஸ்லேருந்து மில்லட்ஸ் நூடுல்ஸு. திஸ் இஸ் யர் கிச்சன். அவ்வளோ பேம்பூ டைப்பில் ஒரு ரெஸ்டாரண்ட் கஃபே மாதிரியும் இருக்குது. சேல்ஸ் ஏதாவது படத்துலாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட குழந்தைங்களுக்குலாம் இங்கே இருக்கிற ஃபுட்ஸ் தாராளமாக கொடுக்கலாம். எந்த வித ஆர்டிஃபிஷியல் கலர் சுகர்ஸ்லாம் சேர்க்காம தேன் வச்சு செய்கிறாங்க. மில்லட்ஸில் வந்து ராகி அதெல்லாம் வச்சு செய்கிறாங்க. இந்த கேழ்வரகு, தினை இதெல்லாம் வச்சு சின்ன பசங்களுக்கு மிட்டாயெல்லாம் செய்கிறாங்க. கண்டிப்பாக கொடுக்கலாம். சூப்பராக இருக்குது.